எங்கேயுமே வராத நயன்தாராக்கா டாக்ஸிக் கூட ட்ரெய்லர் லான்ச் இவெண்ட்க்கு எப்படி வராங்க? என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. நம்ம நயன்தாராக்கா ப்ரொடியூஸ் பண்ற மூவிக்கு மட்டும் வராங்க, வேற அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க நடிச்சாங்கன்னா அப்போ வரமாட்டேன்றாங்க. இதே வேற லாங்குவேஜ்ல போய் நயன்தாராக்கா நடிச்சாங்கன்னா அப்போ ப்ரொமோஷனுக்கு போறாங்க. ஏன் தமிழ் லாங்குவேஜ்ல ப்ரொமோஷன் வரதுக்கு என்ன ஆச்சு அக்காக்கு? புரியல எனக்கு. நீ பூமர்னு எல்லாருக்கும் தெரியும், இதுல நீ ஒரு கிரிஞ்சி பூமரு அப்படின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு தான் நீ ஒரு பொறாம பூமருங்கிறதே இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் இப்போதான்டா உண்மையான கண்டென்ட்டே கொடுத்துருக்கீங்க. இப்போதான் ஸ்டோரியில ரிவீல் ஆயிருக்கு. ஆனால் ஃபுல் ஸ்டோரி ட்ரெய்லர் போட்டிங்கன்னா படத்தை போய் என்னத்தை பார்க்க போறோம்? இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. லேட் பண்ண பயமா இருக்கு. ஆனால் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் இன்டர்நேஷனல் குவாலிட்டியில் வேற மாதிரி இருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கு. முன்னாடி ரிலீஸ் பண்ண ஒரு டீசராக இருக்கட்டும் இல்லை ரிலீஸ் ப்ரோமோவாக இருக்கட்டும், ரெண்டுமே மட்டமாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் மட்டும் தான் சூப்பராக இருந்துச்சு.